வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ பேட்டரி மேக்கிங் வீடியோ. வோல்ட் வந்து 12.8 வோல்ட், ஆம்பியர் 6 ஆம்பியர். 4 செல்லை சீரீஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் சர்க்கியூட். இதான் இங்கே இருக்கக்கூடிய சர்க்கியூட். 4 செல்லை சீரீஸ் பண்ணியிருக்கோம். இது ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். இது வந்து பிஎம்எஸ், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் சொல்லி, இதுதான் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன். இது இல்லாமல் பேட்ரி மேக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஓகே, இந்த பிஎம்எஸ்னுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் இந்த சார்ஜர் செல்லுக்கு போகாது. சார்ஜர் பேட்டரின்னு சொல்லலாம், போகாது. ஒருவேளை இந்த சார்ஜர் பேட்டரியிலேருந்து அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக கரண்ட் எடுக்குதுன்னு வச்சு. எப்போ அதிகமாக கரண்ட் எடுக்கும்? லோடு ஏதாவது பார்சியலி ஷார்ட் இல்லை டெட் ஷார்ட் இப்படிலாம் வரும்பொழுது என்ன பண்ணும், இந்த பேட்டரியிலேருந்து அவுட்புட் வெளியே வராது. இது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இது ஒரு ப்ரொடெக்ஷன் போர்டு. இந்த போர்டு இல்லாமல் பொதுவாக நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதில் நாம் உபயோகப்படுத்த முடியாது. இந்த பிஎம்எஸ் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி டிஃப்ரெண்ட் மாடலில் தயாரித்து வெளியிடுறாங்க. என்னுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் டே பை டே அதிகமாகிட்டே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் பார்த்துருக்குது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் வரக்கூடிய ஒரு பவர் சப்ளை பேட்டரி, லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி. இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரியில் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது. இது வந்து 3.2 வோல்ட்டு 6 ஆம்பியர், 6000 மில்லி ஆம்பியர். இன்னொன்று இருக்குது பாருங்கள், 3.2 வோல்ட்டு 15 ஆம்பியர். அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த செல்லை யூஸ் பண்ணும் பொழுது, இந்த லித்தியம் பெரோஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த செல்லை யூஸ் பண்ணுறதை விட ஸ்பேஸ் இன்னும் கம்மியாக பிடிக்கும். நல்ல குவாலிட்டி எஃபிஷியன்சியை கொண்டு வரலாம். ஓகே, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதான் இந்த பிஎம்எஸ். இந்த இடத்துல பிஎம்எஸ் இருக்குது. இதில் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பேட்டரி மேக் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது வரிசையாக 4 செல் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சீரீஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. 12.8 வோல்ட் வரும், 6 ஆம்பியர். இந்த இடத்துல ஒரு பிஎம்எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் இந்த பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணும்போது வீடியோ லென்த்தாக இருக்கனால அதை கட் பண்ணிட்டோம். மறுபடியும் இப்போ நான் சால்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, பாருங்கள், ஃப்ரெண்டில் பாருங்கள், இதுதான் வந்து டாப். இதை ஒரு போட்டோ ஷாட் எடுத்து வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ப்ளஸ், இது மைனஸ். இது அப்படியே பாட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டையும் ஒரு நிக்கல் ஸ்டிப்பில் இணைச்சிருக்கோம். இதில் நிக்கல் ஸ்டிப் இணைச்சிருக்கோம். கூடவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெல்டிங் மெஷின் வந்து வெல்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ஒர்க்கை எப்படி இருக்கும் பார்க்கலன்னா பாருங்கள், இதுதான் ஒரு சர்க்கியூட் டயக்ராம். நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் சர்க்கியூட் டயக்ராம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். எத்தனை வோல்ட் எத்தனை ஆம்பியர் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிங் ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஐசோலேட்டர்னு பேர், கேஸ்கட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷார்ட் ஆயிரும். ஓகே, அப்புறம் செல் ப்ராக்கெட் அல்லது ஹோல்டர் அதை யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கிடைக்கிது உங்களுக்கு. மாடல் நம்பரை பொறுத்து லித்தியம் அயன்னா ஒரு டயா இருக்கும். இந்த மாதிரி 32-140, 32-170 இதெல்லாம் இருக்குது மாடல். அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்கும், ஹோல்டர் இருக்கும். இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணோம்னா ஒரு கெட் ஷேப் நல்லா நீட்டாக கிடைக்கும். டாப்பில் இப்படி இருக்கும், பாட்டமில் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிஎம்எஸ்க்கு சென்சிங் வைண்டிங், சென்சிங் டேப்பிங் எடுக்கணும் இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாட்டம் சைடில் இருக்கிறது ரெண்டு P1, இது B3, இது B2 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ் அவுட்புட், இது நெகட்டிவ் அவுட்புட். ரொம்ப சிம்பிள். இதுதான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ். இங்கே ப்ளஸ்ஸு, இந்த அவுட்புட் இதுதான் 12.8 வோல்ட். பிஎம்எஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ளஸ்ஸு ஞாபகத்தில் வச்சுங்க, இது மைனஸ். இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸை வந்து இந்த பிஎம்எஸ்னுடைய பேட்டரி மைனஸில் கொடுத்துடணும். இது ஃபுல்லாக வந்து பேட்டரி. 4 செல்லு சீரீஸில் இருக்கிறதுனால பேட்டரி. இந்த ப்ளஸ்ஸை வந்து இங்கே கொடுத்துட்டோம்னா பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸ்.
ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுக்க வேண்டாம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1 2 3 B1 B2 B1 B2 B3 இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இன் பிட்வீன் திஸ் இந்த இடத்துல டேப் எடுத்து வச்சிருக்கோம்ல, லாஸ்ட் வீடியோ பார்த்து பாருங்கள். ஒருவேளை நியூ கமர்ஸ் ஏதாவது இந்த வீடியோ பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு நிக்கல் கிளிப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது யூஸ் பண்ணக்கூடிய ஒயர் ஓகேவா 7 பார் 36 இருக்கலாம், இல்லைனா 14 பார் 36. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, 14 பார் 36 ஒயர் யூஸ் பண்ணணும். அடிக்கடி நம்ம ப்ராஜெக்டுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பி மைனஸ் பி ப்ளஸ் பேட்டரி மைனஸ் பேட்டரி ப்ளஸுக்கு 2.5 ஸ்கொயர் mm ஒயர் யூஸ் பண்ணணும். திக்காக இருக்கும் அந்த ஒயர், நான் காமிச்சிருக்கேன் கிளாஸில். ஸோ அதில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து ஹீட் சென்சார். இது எதுக்காக இருக்குன்னா, இந்த ஹீட் சென்சாரை லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பேட்டரியினுடைய கேப்குள்ளேயோ இல்லை பேட்டரி மேலேயோ வச்சு ஒரு கெப்டான் டேப்பு ஒட்டிடுவோம். அப்போது ஒருவேளை ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிஎம்எஸ் போர்டுனாலேயோ லோடுனாலேயோ இல்லை நம்ம செல்லோட பேட்டரியினுடைய இன்டர்னல்லையோ ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வந்தால் இந்த பேட்டரி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். எப்போ ஹீட் ஆகும்? ஓவர் வோல்டேஜ் வரும்போது ஹீட் ஆகலாம், அல்லது அண்டர் வோல்டேஜ் நெருங்கும் போது ஹீட் ஆகலாம். ஓகே, அந்த மாதிரி ஹீட் ஆகும் பட்சத்தில் இந்த பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், இந்த சென்சார் ஒர்க் பண்ணி கட் ஆஃப் பண்ணிடும். சார்ஜ் ஏறாமல் கட் பண்ணிடும், இல்லை ஓவர் வோல்டேஜ் இருந்தாலும் கட் பண்ணிடும். ஸோ இந்த பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ண தான் இந்த சிஸ்டத்துடைய வேலை. அடுத்தடுத்த மாடல் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது இதுதான் வந்து பவர் மைனஸ் பவர் ப்ளஸ் ரெண்டு டேப்பிங். இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒயர் வந்து 4 ஸ்கொயர் mm ஒயர் யூஸ் பண்ணணும். 2.5 ஸ்கொயர் எம்எம்மோட 4 ஸ்கொயர் mm ஒயர் யூஸ் பண்ணணும். 2.5 கூட யூஸ் பண்ணலாம், ஏன்னா அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, உதாரணமாக இந்த சேம் சர்க்கியூட்டில் இன்னொரு பிஎம்எஸ் ஆட் பண்ணி டேலி பிஎம்எஸ் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்ஃப் ஸ்டார்டர் வண்டிக்கு நாம் இதை யூஸ் பண்ண முடியும். செல்ஃப் ஸ்டார்டர் வண்டி பேட்டரி பற்றி உங்களுக்கு தெரியும், வருஷத்துக்கு ஒன்றும் மாற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி லித்தியம் பெரோபாஸ்பேட்டில் நீங்கள் டிசைன் பண்ணி போட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு இது உபயோகப்படுத்தலாம். ஓகே, சரி, இதுதான் பவர் மைனஸ் பவர் ப்ளஸ். இந்த மாதிரி டேப்பிங் இதை தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நான் அசம்பிள் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம். இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ அசம்பிள் பண்ண பிறகு நம்ம கொடுத்த கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்காதுன்னு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கணுன்னா இது ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்குவோம். இந்த மல்டிமீட்டரில் 20 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்குவோம். 20 வோல்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இது ப்ளஸ் மைனஸில் 12.8 வோல்ட் இருக்கணும். பார்க்கலாமா? 13 வோல்ட் வருது, 12.8 இருக்குது. ஓகே, சரி, அடுத்து எங்கே செக் பண்ணணும்? இந்த பவர் மைனஸ் பவர் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அங்கே செக் பண்ணணும். பாருங்கள், செக் பண்ணுறேன், அதே வோல்ட் வருது. அதாவது இந்த பேட்டரியோடைய அவுட்புட் ப்ளஸ் மைனஸில் எவ்வளோ வோல்ட் வருதோ அதே வோல்ட்டு இந்த பிஎம்எஸில் வரக்கூடிய அவுட்புட் இருக்கு இல்லையா, பவர் மைனஸ் பவர் ப்ளஸ்லேயும் வரணும். வந்தால் நம்ம கொடுத்த கனெக்ஷன் எல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். தென் என்ன பண்ணலாம்? அடுத்தது பாருங்கள், ஒரு லோடு கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு பல்ப் ஒன்று லோடு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன், ஒரு ப்ளஸ் மைனஸ். இந்த இடத்துல XC60 கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல பல்ப் நல்ல பிரைட்டாக எரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் ஒரு டெமோக்காக தான் செட் பண்ணேன். ஸோ இருக்குது, பார்க்கலாம். இருக்கா? இப்போ பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. இப்போது இந்த சென்சார் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் ஹீட்டை காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கட் ஆஃப் ஆயிரும். இப்போ பார்க்கலாமா? நான் ஒரு சால்ட்ரிங் ஹேண்ட் இருக்கேன், நான் இதில் இந்த இடத்துல காமிக்கிறேன், கட் ஆஃப் ஆகுதான்னு பார்க்கலாம்.
இப்போது ஆக்சுவலாக இந்த ரூமில் ஏசி இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆயிரும். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் இந்த சென்சார்ட்டை காமிக்கிறேன். கட்டாக போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், உங்களுக்கு ரிகவர் ஆயிரும். ஒன்ஸ் அகைன் ரொம்ப க்ளோஸராக கொண்டு போனால் இந்த சால்ரிங் ஹேண்டலுடைய அந்த டிசி வந்து டச் ஆயிரும். அப்படிங்கிறனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பிளேஸை மெயின்டைன் பண்ணுறேன். பட் உங்களுக்கு ஈஸியாக கட் ஆஃப் ஆயிரும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆயிரும் அதுவே. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஎம்எஸ் வந்து பெர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போது அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்கள். நான் வெளியே எடுத்துட்றேன். எடுத்துட்டு ஒரு கனெக்டர், இந்த மேல் ஃபீமேல், இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கனெக்டர்லேயே உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். XT60 கனெக்டர். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஒயர் ஸ்ட்ரிப்பர் இருக்குது. நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு. இப்போது இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பர் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஸ்லீவ்ஸ் வந்து அழகாக எடுத்துரும். அதேமாரியே இதுலேயும் அதே மாதிரி தான். ஓகே, பாருங்களேன், ரொம்ப நேர்த்தியாக ஒயர் ஸ்ட்ரிப் ஆயிரும். இப்போது இது என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு கம்பி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு கம்பி நான் இப்போ யூஸ் பண்ணுறது உங்களுக்கு 2.5 ஸ்கொயர் mm கம்பி யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு சிங்கிள் லீட் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், 2 சிங்கிள் லீடு மட்டும்தான், நீங்கள் செய்யக்கூடாது வீட்டில். ஓகே, என்னாவது உடனே ஐசோலேட் ஆகிரும், ஷார்ட் சர்க்கியூட். ஓகேவா? இந்த கனெக்டர் மறுபடியும் 1 செகண்ட் எடுத்துருவேன். எடுத்துட்டு மறுபடியும் நான் கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆர்க் வரும், நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் நான் ஒரு லோடை கனெக்ட் பண்ணுறேன். லோடுனா முதல்ல யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே லோடு. ஒரு பல்ப் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். பல்ப் யூஸ் பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான், சும்மா முறுக்கி விட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லோடு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சதா லோடு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸ்டர்னலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட்னா பண்ணால் உங்களுக்கு என்ன தெரியும், பல்ப் வந்து கட் ஆஃப் ஆயிரும். பாருங்கள், இந்த ப்ளஸ் மைனஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ரிகவர் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ளக்கை மறுபடியும் 1 செகண்ட்
நான் ஐசோலேட் பண்ணுறேன். லோடை எடுத்துகிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் செஞ்சு பார்த்துக்குங்க சிம்பிளாக. ஆர்க் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க, பண்ண வேண்டாம். ஏன்னா 2 சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் அது மெல்ட் ஆயிடுச்சு அந்த ஹீட்லேயே. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், தெர்மல் சென்சார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். எக்ஸ்டர்னல் லோடு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். வோல்ட் வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 12.8 வோல்ட். இப்போ நம்ம லோடு செக் பண்ணமில்ல, கொஞ்சம் 0.2 வோல்ட் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த பேட்டரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து பக்காவாக ஒரு ப்ளூ ரேப்பர் யூஸ் பண்ணி மேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கணும். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர், அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக வெஹிக்கிளுக்கு தேவையான இந்த பேட்டரி, அசம்பிளிங் இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.